என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ராஜ பதவி யோகம் பெறக்கூடிய 4 ராசிகள். யார் அந்த 4 ராசியில் பிறந்த அன்பு உறவுகள், அந்த அதிர்ஷ்டசாலியான அன்பு உறவுகள்? ஏன் அப்படின்னா, நம்ம எதை வச்சு நம்ம இதை கணிச்சிருக்கோம் கேட்பாங்க இல்லையா? ஐயா, ஒவ்வொரு வீடியோ நம்ம பார்க்குறோம், இது ராஜ பதவி யோகம் அப்படின்னா என்ன, இதை எதை வச்சு நீங்க கணிச்சிருக்கீங்க, எந்த கிரகத்தை வச்சு கணிச்சிருக்கீங்க அப்படின்னு சில கேள்விகள் எழும்பும். இப்ப எல்லோருமே இந்த யூடியூப்ல பார்த்து ஜோதிடம் கத்துக்கிட்டாங்க, ரொம்ப பேர் கத்துக்கிட்டாங்க. ஓரளவுக்கு கண்டிப்பா தெரியாம இல்லை, எல்லோருக்குமே தெரியுது. அதனால சும்மாலாம் யாரும் சொல்ல முடியாது, சும்மா சொன்னாலே தெரிஞ்சுப்பாங்க. நம்ம சும்மா சொல்றோம் அப்படின்னா நம்ம அன்பு உறவுகள் இவ்வளவு பேர் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு 1,80,000 பேருக்கு மேல நம்ம ஒரு வருடத்துக்குள்ள நம்ம அன்பு உறவுகள் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்கன்னா நம்பிக்கை, நல்லது நடக்குது, நம்ம சொல்ற விஷயங்கள் எளிமையா இருக்கு. இந்த அக்ஷய திருதியை வருது இல்லையா, 20/4/2026 திங்கட்கிழமை அக்ஷய திருதி. இந்த நாளை நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு அன்றைய நாளுடைய கிரக நிலையை நம்ம கணக்குல வச்சு, கிரகத்தினுடைய உச்ச பலனை வச்சு, பார்வ பலனை வச்சு, அந்த ராசிக்கு அதிபதியான கிரகங்களை வச்சு நம்ம இந்த 4 ராசிகள் ராஜ பதவி கிடைக்கக்கூடிய ராசி. இந்த ராசியில பிறந்த அன்பு உறவு முதல்ல என்ன அந்த கிரகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு, அதாவது 20/4/2026 நீங்க பார்த்தீங்கன்னா சூரியன் மேசத்துல உச்சத்துல இருப்பார். இந்த சித்திரை மாசம் அப்படின்னாலும் மேசத்துல சூரியன் உச்சம். அப்ப இந்த மேசத்துல சூரியன் உச்சம் பெறும்போது மேச ராசியும் பவர்ஃபுல். இந்த ராசி எப்படி பவர்ஃபுல்லான ராசியா இருக்கு. இப்போ அடுத்து பார்த்தோம்னா அந்த ராசிக்கு, அந்த கிரகத்தினுடைய ராசி யாரு? சிம்மம். சூரியனுக்கு சொந்த வீடு என்ன? சிம்மம். அப்ப சிம்மமும் பிரதிபலிக்கும். அடுத்து பார்த்தோம்னா ரிஷப ராசியில சந்திர பகவான் உச்சத்துல இருப்பார். இந்த சூரியன் சந்திரன் தாங்க ஒரு ஜாதகத்துல முக்கியம். சொல்லுவாங்க இல்லையா, தாய் கிரகம் தந்தை கிரகம், இது ரெண்டும் இல்லைன்னா இயங்காது, ஜாதக கட்டமே இயங்காது. அப்படிப்பட்ட நம்ம ஜாதகத்துக்கு நல்ல ஒளி தரக்கூடிய கிரகமான அந்த சந்திர பகவான், குளிர்ச்சி தரக்கூடிய, மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய சந்திர பகவான் தன்னுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்திலே உச்ச நிலையில் இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமும் இதுதான். இப்ப இந்த அக்ஷய திருதி அப்படின்னா எதை தொட்டாலும் வளர்ந்து கொண்டே இருக்கும், வளர்ச்சி. அதான் அக்ஷய திருதி, தெரியுறது இல்லை, வளரக்கூடியது. அப்படிப்பட்ட வளரக்கூடிய இந்த நாள்ல அந்த சந்திர பகவான் எப்படி வளர்பிறை சந்திர பகவான் தன்னுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்திலே ரிஷபராசியிலே உச்சம் பெற்று, சுக்கிரன் அந்த வீட்டுக்கு அதிபதி, சுக்கிரன் அங்கேதான் இருக்கார், அவரும் ஆட்சி நிலையிலே 2 பேரும் சேர்ந்து பார்வை, 7வது பார்வை எல்லா கிரகத்துக்கும் உண்டு இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, எங்க பாக்குறாங்கன்னு பார்த்தீங்களா? விருச்சக ராசியை பாக்குறாங்க. அப்ப விருச்சக ராசி அன்பர்களுக்கும் இந்த அக்ஷய திருதியுடைய அற்புதமான கிரக நிலையை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கும் ராஜ பதவி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்து பார்த்தோம்னா கடகம். இந்த கடக ராசிக்கு அதிபதி தானே சந்திரன், அவரே உங்களுக்கு லாபஸ்தானத்துல உச்சத்துல இருக்கார். சுக்கிரன் அங்கு சுக்கிரன் எப்படி நன்மை செய்ய மாட்டார் கடகத்துக்கு பெரிய அளவுல, இருந்தாலும் சந்திரனுடைய உச்ச பலன், சூரியனுடைய உச்ச பலன் 10ஆம் இடம், தொழில்ஸ்தானம் 11ஆம் இடம், சந்திரன் அற்புதமான அமைப்பு பாருங்க. உங்க ராசிக்கு ராசி அதிபதி 11ஆம் இடத்துலையும் 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துலையும் இருக்கிறது எவ்வளவு விசேஷம். தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி 10ஆம் இடத்துல கடகராசி, மிகப்பெரிய ஒரு ராஜ பதவி கண்டிப்பா கிடைக்கும் இல்லையா? எப்படிப்பட்ட ராஜ பதவி அப்படின்னா என்ன விஷயத்துல, எந்த சாரத்துல நமக்கு கொடுக்க போறார், எந்த விதத்துல கொடுக்க போறார், என்னென்ன நடக்க போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த மேச ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, விருச்சக ராசி, இந்த 4 ராசியும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல ராஜ பதவி அடையக்கூடிய, கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் வரப்போறது. தவற விடக்கூடாது. அந்த தவற விடக்கூடாதுன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, சில ஓரைகள் உங்களுக்கு, ஒவ்வொரு ராசிக்கு நான் ஓரைகள் சொல்ல போறேன். இப்படிப்பட்ட ராஜ பதவி யோகத்தை நம்ம தவற விடலாமா? சரி அன்பு உறவுகளே,
மேசம், கடகம், சிம்மம், விருச்சகம் ராசியில் பிறந்த அன்பு உறவு. இந்த மேஷத்துக்கு அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிதேவதை யாரு? முருகப்பெருமான். அப்ப மேச ராசியில பிறந்தவங்க முருகப்பெருமான நல்ல மனசார வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிறது. இந்த ஓரை சொன்னேன் இல்லையா, முதல்ல ஓரை வழிபாடு என்னன்னு பார்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். செவ்வாய் ஓரையை நீங்க எடுத்துக்கிறோம். செவ்வாய் ஓரை எந்தெந்த கிழமையில, எல்லா கிழமையில வரும். ஆனா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை ரொம்ப விசேஷம். காலையில 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக ஒரு செவ்வாய் ஓரை வரும். அப்புறம் மதியம் பார்த்தோம் அப்படின்னா பிற்பகல் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக ஒரு செவ்வாய் ஓரை வரும். அடுத்து மூணாவதாக இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக செவ்வாய் ஓரை வரும். அப்ப இந்த மேச ராசியிலையும் விருச்சக ராசியிலையும் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பச்சரிசி, நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க, பச்சரிசியால் செய்யப்பட்ட சாதம். அந்த சாதத்துல கொஞ்சோண்டு நெய் ஊற்றி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய திருவுருவப்படம், முருகப்பெருமான், கண்டிப்பா முருகப்பெருமான் இல்லாத வீடு இருக்கா? நீங்க உச்ச விக்கிரகங்கள் வச்சிருந்தாலும் சரி, வேல் வழிபாட்டில் இருந்தாலும் சரி, இல்லை நான் திருவுருவப்படம் அந்த சுவாமிக்கு முருகப்பெருமானுக்கு வச்சு நிவேதானம் கொடுத்து முருகப்பெருமான் வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க. முருகா, இப்ப ராஜ பதவி யோகம்னா வேலை தான், தொழில், வீடு, பதவி அப்படின்னாலே நம்ம ஒரு புது வீட்டுல போய் உட்கார போறோமா, அதுவும் ஒரு பதவி தான். வீடு கட்டணும், வீடு கட்டிட்டு இருக்கோம், நல்லபடியா முடியணும், வீடு வாங்கலாம்னு நினைக்கிறோம், பிளாட் வாங்கலாம்னு நினைக்கிறோம், நல்ல இதா அமைய மாட்டேங்குது, அமைப்பும் நல்லா இருக்கும், நல்லா போய் நீங்க சந்தோஷமா உங்க வீட்டுல பால் போகும். வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா வேலை கிடைக்கும். ராஜ பதவி யோகம்னா அந்த வேலையில அரசாளக்கூடிய தன்மை உங்களுக்கு வருங்க. என்னடா இது இப்ப வந்தவன் அதிகாரம் செலுத்தான்னு சொல்றாங்களே, அதுபோல நீங்க அதிகாரம் செலுத்துவீங்க. அதிகாரம் செலுத்தக்கூடிய தொழில் உங்களுக்கு அமையும். அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா, முயற்சியை கைவிடாதீங்க. சரியான நேரங்காலம், ஆனா ஓரையை கையில பிடிச்சுக்கிடுங்க. இந்த செவ்வாய் ஓரையை செவ்வாய்க்கிழமையில இது எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னா, நம்ம இது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 5 மாசத்துக்கான பலன் தான். இந்த 5 மாசத்துக்கு நல்ல விஷயம் கண்டிப்பா நடந்துரும். ஆனா இந்த செவ்வாய் ஓரையை நீங்க 5 மாசத்துக்கு வாரம் வாரம் கண்டிப்பாக இந்த ஓரையில ஏதேனும் ஒரு ஓரையாவது நீங்க முருகப்பெருமான வழிபட வேண்டும். அப்ப நீங்க செய்யற வேலை, இப்ப நான் வேலையில இருக்குங்க, வேலையில பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். தொழில் பண்றோம், தொழில நல்ல மாற்றம், இன்னொரு தொழில் பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்பு, இரட்டிப்பு வருமானம், இப்படினும் உங்களுக்கு ராஜ பதவியை தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் வந்துருச்சு. இப்படிப்பட்ட ராஜ பதவி யோகத்தை தவற விடாதீங்க அன்பு உறவுகள். அடுத்து பார்த்தோம்னா கடகம் ராசி, சிம்மம் ராசி. இந்த கடகம் ராசி, சிம்மம் ராசி அப்படின்னாலே சூரியன் சந்திரன் தானே. கடகத்துக்கு சந்திரன், சிம்மத்துக்கு சூரியன். இப்ப சூரியன் சந்திரன் தான் உச்ச பவர்ல இருக்கு. இப்ப இருக்கிற 12 ராசிலேயே உங்க ராசியுடைய அதிபதி தாங்க உச்சத்துல இருக்காங்க. எதை தொட்டாலும் துலங்கும், நல்லது நடக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ராகுக்கேது தோஷம் இருந்தாலோ, இல்ல ராகுக்கேது தசா புத்தி நடந்தாலோ, சனியுடைய சந்திரன் சேர்க்கையோ சூரியன் சேர்க்கையோ இருந்தாலோ, இல்ல உங்க லக்கணத்துல சூரியன் சந்திரனோடு சனி ராகு சேர்ந்திருந்தாலோ, இப்படி ஏதாவது ஒரு கிரகத்துடைய தன்மையால உங்களுடைய சூரியனோ சந்திரனோ பவர் இழக்கப்பட்டால் கொஞ்சம் தாமதமும் கோளாறுகளும் இருக்கும். இது இப்ப இல்லை, அப்ப இருந்தே இருக்கும். நீங்க பிறப்புல இருந்தே இருக்கும், பிரச்சனைகள் இல்லாம இருக்காது. அது இருக்கா ஒரு முறை அப்படின்னு பார்த்துக்கிறது, இருந்தா அதுக்கான சரியான திருப்தி பண்ணிக்கிறது. அதுக்கான என்ன பரிகாரம் உங்க ஜோசியத்தை கொண்டு போய் கொடுங்க. உங்களுக்கு உங்க ஊர்ல நல்லா பார்க்குற ஜோசியத்தை போய் கொடுங்க, அவங்க பார்த்து கொடுப்பாங்க. இல்லையா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன், அனுப்புங்க, நான் உங்களுக்கு பார்த்து கொடுக்குறேன். அது போன்று இந்த கடக ராசியில ஆதி பராசக்தி வழிபாடு எடுத்துக்கணும். அப்ப திங்கட்கிழமை ஓரே உங்களுக்கு விசேஷம். திங்கட்கிழமை பார்த்தோம்னா காலையில 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரத்தை நீங்க எடுத்துக்கிறது. நீங்களும் என்ன செய்யணும், இதேதான் பச்சரிசி யால் செய்யப்பட்ட சாதம், கொஞ்சம் நெய் ஊற்றி
ஆதி பராசக்தி அம்மன், கண்டிப்பா அம்மனுடைய திருவுருவ படம் இருக்கும். எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, பத்ரகாளியா இருந்தாலும் சரி, ஆதி பராசக்தி வழியில் இருக்கக்கூடிய அங்காளம்மனா இருந்தாலும் சரி, பச்சையம்மனா இருந்தாலும் சரி, கருமாரியம்மனா இருந்தாலும் சரி, அம்மன், அந்த அம்மனுக்கு இந்த நேரத்துல அம்பாளுக்கு நிவேதானம் கொடுத்து அம்பாள்கிட்ட வேண்டி பிரார்த்தனை பண்ணு. ராஜ பதவி யோகமும் எனக்கு கிடைக்கணும், தொழிலுக்காக இருக்கிற தொழில விருத்தி அடையும். கேளுங்க, கேட்க கேட்கத்தான் நடக்கும். கண்டு குட்டி பசுமாட்டுல வாயை வச்சுட்டா பால் சுரக்காது, முட்டினா தான் பால் கொடுக்கும். அது போலதான் நம்மளும் இந்த ஓரையில கேட்க வேண்டும். இந்த ஓர வழிபாடு இருக்கு இல்லையா, ரொம்ப சிறப்பான வழிபாடு, தவற விடாதீங்க. அடுத்து சிம்மம். சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு சூரியன் தான் அதிபதி. அதுக்கு அதிபதி பண்ண ரொம்ப பேர் இருக்காங்க, சிவனை எடுத்துக்கிறோம், ரொம்ப விசேஷம், சிவபெருமான். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஞாயிற்றுக்கிழமையில இதேதான் ஒரு 3 தடவை தான் வரும். காலையில 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. நீங்களும் இதே போன்று பச்சரிசியால் செய்யப்பட்ட சாதம், கொஞ்சம் நெய் ஊற்றி சிவபெருமானுக்கு, ரொம்ப வீட்டுல சிவபெருமான் இருக்காதே, வைக்கலாம், ரொம்ப பேர் பயம், ரொம்ப வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க, ஐயா ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் வைக்கக்கூடாதுங்கிறாங்க. ஏன், அவர் அப்பா உயிரே அவர் தானுங்க, அதனால எந்த தவறும் கிடையாது இல்லையா. ஒரு ஜோதி விளக்கேற்றி வச்சுக்கிறது, அவரை சிவபெருமானா நினைச்சுக்கிறங்க, சிவசக்தியா நினைச்சுக்கிறது. அந்த ஜோதிக்கு முன்னாடி நிவேதியம் கொடுத்துட்டு நிவேதானம் பண்ணிட்டு நான் சொன்னது போல பிரார்த்தனை வைங்க. எனக்கு இந்த ராஜ பதவி யோகம் கிடைக்கணும், நல்லது நடக்கணும், வேலை கிடைக்கணும், இருக்கிற வேலையில பதவி உயர்வு கிடைக்கணும், நம்ம தொழில் பண்ற நல்ல லாபம் கிடைக்கணும், வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க, நல்லது நடக்குமே, கண்டிப்பா நல்லது நடக்குமே. அன்பு உறவுகளே, அற்புதமான ஒரு தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த 4 ராசிக்கு மட்டும்தானா, அடுத்த வீடியோல இன்னும் இருக்கு, நான் மற்ற ராசிக்காரங்களுக்கும் நான் கொடுக்குறேன். இருந்தாலும் இப்போதைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சூரியனும் சந்திரனும் உச்ச நிலையிலே அட்சய திருதி அன்று நம்ம பார்க்கும்போது அதை வச்சு நம்ம கணிச்சதுல இந்த 4 ராசிகளுக்கும் ராஜ பதவி யோகங்கள் கிடைக்க போறது. தவற விடாம இருக்கிறதுக்கு தான் ஓர வழிபாடும் நம்ம கொடுத்துருக்கோம், நிவேதான பொருளும் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லோருக்கும் இந்த பச்சரிசி சாதம் பசு நெய் ஊற்றி தான் நிவேதானம் கொடுக்கணும். இந்த நேரத்தை தவற விட்டுறக்கூடாது. உங்களுக்கு வேலை பணிகள் இருக்கலாம், இந்த 3 டைம்ல ஏதேனும் ஒரு டைம் உங்களுக்கு கண்டிப்பா கொஞ்ச நேரம், நம்ம ஒரு 10 நிமிஷம் வழிபாடு இல்லை 7 நிமிஷம் வழிபாடு தான் நம்ம செய்ய போறோம். விளக்கேற்றி வச்சுட்டு வழிபாடுகள் செய்ய போறோம், நிவேதானம் கொடுத்துட்டு மனசுல பிரார்த்தனை பண்ண போறோம். போதுமான எளிமையான வழிபாடு கொடுத்துருக்கேங்க, ஆனா அதை சக்தியா வேலை செய்யும், நல்லது நடக்கும். இந்த ராசிக்கு கண்டிப்பா வீடு யோகம், மனை யோகம், பொருளாதார யோகம், தொழில் வளர்ச்சி, லாபம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போறது. தவற விடக்கூடாது. இந்த ஓரையை பலப்படுத்துங்க. இந்த ஓரையில நீங்க செய்யக்கூடிய அந்த மன பிரார்த்தனை, அதாவது மனசார சொல்லக்கூடிய வேண்டுதல் பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும், நல்லது நடக்கும். அன்பு உறவுகள், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை நீங்க புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோம். இது போன்று நல்ல வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அன்பு உறவுகள், நமக்கு ஜாதகம், திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல கீழே கொடுக்கப்பட்ட நம்பர் வாட்ஸ்அப் நம்பரும், அதே தான் ஜிபே நம்பரும். அது அன்பு உறவுகளை, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன். சீதாராம ஜோதிடன் அனைத்து அன்பு உறவுகளுக்கும்